ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. வறட்சி பாதிப்பை சமாளிக்க 288 கோடியே 97 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியது தமிழ்நாடு அரசு. பருவமழை குறைவு மற்றும் நீடித்து வரும் வறட்சியான சூழல் காரணமாக குடிநீர் விநியோகத்தை சீராக மேற்கொள்ள நடவடிக்கை. சர்வதேச செஸ் அரங்கில் தான் ஒரு சிறந்த சாம்பியன் என்பதை மீண்டும் நிரூபித்து தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார். செயின்ட் லூயிஸ் ராபிட் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு முதல்வர் விஜய் வாழ்த்து. காவிரி விவகாரத்தில் அரசியல் செய்யும் எண்ணம் அரசுக்கு இல்லை என சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் திட்டவட்டம். மேகதாது அணைக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஒன்றாக இணைந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் விளக்கம். காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கு நிவாரணம் வழங்கப்பட்டு விட்டதாக கூறிய முதல்வர் விஜய், அரசியலே நாங்கள்தான் என சொல்பவர்களுக்கு பேப்பர் படித்தால் தெரிந்திருக்கும் எனவும் சாடல். குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். முதல்வர் கூறுவது குறுவை சாகுபடி தொகுப்பு, காவிரி விவசாயிகள் கேட்பது வறட்சி நிவாரணம் என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பதில். பேப்பர் படித்தால் மட்டும் போதாது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால்தான் தெரியும் எனவும் பதிலடி. நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க, அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு இதுவரை என்ன செய்தது என சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி. முழு பயிர்க்கடன் தள்ளுபடி வாக்குறுதி குறித்தும் கேள்வி எழுப்பிய உதயநிதி ஸ்டாலின். மேகதாது அணை கற்ற கர்நாடக அரசை தடுக்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று இந்த அவைக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். முழு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நீங்க தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்துவிட்டு இன்றைக்கு ஆட்சிக்கு வந்துவிட்டு அரைகுறை தள்ளுபடி மட்டும் செய்வது ஏன்? திமுக ஆட்சியில் கடிதம் எழுதுவதாக விமர்சித்த தற்போதைய முதல்வரும் மத்திய அரசுக்கு கடிதம்தான் எழுதுவதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு தவிர்ப்பதாகவும் குற்றச்சாட்டு. பகை நாடுகளே பிரச்சனைகளை பேசி தீர்க்கின்றன, பக்கத்து மாநிலத்துடன் பேசி பார்க்கலாம் என நினைத்தேன். காவிரி விவகாரத்தில் கர்நாடகா செல்ல முயன்றது குறித்து சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் விளக்கம். நாம போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துல தான். இன்னைய காலத்துல பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்கறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினைச்சேன். கர்நாடகா சென்றால் அவமானம் ஏற்படும் என எதிர்க்கட்சிகள் கூறிய போதும் மக்களுக்காக அதனை ஏற்க தயாராக இருந்தேன். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை அரசு விட்டுக் கொடுக்காது எனவும் முதல்வர் விஜய் உறுதி.
நம்ம பெங்களூர் போக நினைச்சதை பத்தி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துல தான். அதனாலதான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்ட்ல ஒரு அவமானம் நேர்ந்தா என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாரா தான் இருக்கேன். காவிரி படுகை விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டு சட்ட வல்லுநர்களுடன் பேசி காவிரி விவகாரத்தில் தீர்வு காண வேண்டும். தமிழக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். காவிரி பிரச்சனை வருகின்ற பொழுது அதை ஒரு சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் விவசாயிகளுடைய பிரதிநிதிகளுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய பிரதிநிதிகளையும் அழைத்து அவருடைய கருத்துக்களையும் கேட்டு இந்த கருத்துக்களை எல்லாம் சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து பிறகு அதற்கு ஒரு அரசு ஒரு தீர்வு காண வேண்டும். இதுதான் கடந்த காலத்திலே இருந்த வரலாறு. காவிரி தண்ணீருக்காக கர்நாடகாவிடம் மண்டியிட தேவையில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ செல்லசுவாமி பேச்சு. முதல்வருக்கு அவமானம் ஏற்பட்டால் அது தமிழ்நாட்டுக்கான அவமானம் என்றும் கருத்து. அது கர்நாடகத்திற்கு மட்டுமல்ல அணை அல்ல. எனவே தமிழகத்துடைய முதலமைச்சர் அங்கே சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவை எக்காரணம் கொண்டும் இல்லை. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த அவமானத்தை நான் தாங்குவதற்கு தயார் என்று சொன்னார். அது சரியில்லை. அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் நாம் அனைவருக்கும் தமிழக அத்தனை மக்களுக்கும் ஏற்படுகின்ற அவமானமாக நாம் கருத வேண்டும். காவிரி பிரச்சனை குறித்து பேச தமிழக முதல்வர் பெங்களூரு செல்வதில் தவறு இல்லை. கர்நாடகாவில் சூழல் சரியில்லை என்றால் அம்மாநில முதல்வர் தமிழ்நாடு வரலாம் என பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. அவரும் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம், நம்ம சிஎம்மும் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம். போட்டுமே போய் பேசட்டும். இப்ப என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் அவர் கூப்பிடுறாரு, நீங்க போங்கன்னு சொன்னது நான் தான். பட் இப்போ என்னவோ அவங்க வர வேணான்ட்டாரு. ரைட், போல. உங்க ஊர்ல சிச்சுவேஷன் சரியில்லை. எங்க தமிழ்நாட்டுல மக்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. எங்களுடைய நாட்டுக்கு நீங்க வாங்க, கர்நாடகா முதலமைச்சர் அவர்களே, வாங்க பேசுங்க, தீர்வு காணுங்க. மேகதாது விவகாரத்தில் முயற்சிகள் தேவையில்லாதது, வலுவான சட்ட முன்னெடுப்பே தேவை என சௌமியா அன்புமணி பேச்சு. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி மனுவுடன் டெல்லி செல்லவும் வலியுறுத்தல். இதற்காக சுற்றுச்சூழல் கேஸ் நம்ம நிறைய போட்டு இந்த டேம கட்ட விடாம நம்ம தடுத்தணும். ரெண்டே ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒன்னு மேகதாது டேம் கட்டணும், இல்ல மேகதாது டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. மேகதாது டேம் கட்டக்கூடாது, அவ்வளவுதான். காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமையில் அரசு எந்தவிதமான சமரசமும் செய்யாது என அமைச்சர் ஆனந்த் உறுதி. தண்ணீர் பற்றாக்குறை காரணமாகவே மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்க முடியவில்லை என்றும் விளக்கம். காவேரி நதிநீர் பங்கீட்டு மற்றும் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு தடுப்பது உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளில் தமிழ்நாட்டின் உரிமையை சிறிதும் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்ற விவரத்தை இந்த மாமன்றத்துக்கு மாண்பு மேயர் தலைவர் அவர்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் இணைந்து ஒருமித்த குரலாகவே தீர்மானம் நிறைவேற்றியதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான எம்பிக்கள் கூட்டத்தில் எத்தனை பேர் பங்கேற்பர் என்று தெரிவிக்க உதயநிதிக்கு வலியுறுத்தல். அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை முதலமைச்சர் கூட்டியிருக்கிறார். அனைத்து எம்பிக்கள் பிரச்சனை குறித்து நாளை டீலிமிட்டேஷன் சார்பாக, தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுள்ளார். காவிரிக்காக அனைத்து கட்சி கூட்டம் பற்றி பேசும்போது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டத்திற்கு எத்தனை பேர் வருவார்கள் என கேட்பதா? அமைச்சர் நிர்மல்குமாருக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. என்ன ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தனோ அதை பத்தி மட்டும் பேசினேன். ஏன் தண்ணி வரல, எப்ப தண்ணி வரணும்னு கேட்கிறேன். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்ப கூட்டுவேன்னு கேட்கிறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்ப பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாம
நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேற ஏதோ திசை திருப்ப பார்க்கிறாரு. மேகதாது பிரச்சனையை பேசுவதற்காக முதலில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தமிழக எம்பிக்கள் கூட்டத்திற்கு அரசு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் திமுக நிபந்தனை. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் திமுகவுக்கு அறிவுரை சொல்ல எந்த கட்சிக்கும் தகுதி இல்லை என துரைமுருகன் காட்டம். தமிழகத்தின் நலன், மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் பாதிக்காத வகையில் மறுவரையறை என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாகவும் பதிவு. காவிரி என்பது தமிழகத்தின் மைய பிரச்சனை, உணவு பிரச்சனை என அன்புமணி ராமதாஸ் பேட்டி. காவிரிக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தாமல் தொகுதி மறுவரைக்காக கூட்டம் நடத்துவது ஏன் என்றும் கேள்வி. உரிய நிதி பகிர்வு கோரி கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றம். குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவிப்பு. நிதி கசிவு தொடர்பான தணிக்கை அறிக்கை முதல்வர் விஜயின் பரிசீலனையில் உள்ளது. திமுக எம்எல்ஏ ரகுபதியின் பேச்சுக்கு அமைச்சர் மரிய வில்சன் பதில். முதல்வர் விஜய் பற்றிய மார்க்கண்டேயனின் பேச்சு குறித்து சபாநாயகரிடம் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா புகார். அவை மாண்பை குலைக்கும் வகையில் பேசியிருப்பதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீதான புகார் அவை உரிமை மீறல் நடவடிக்கை குழுவுக்கு அனுப்பப்படும். மார்க்கண்டேயனிடம் விளக்கம் கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அறிவிப்பு. முதல்வரின் எலும்பை உடைப்பேன் என்ற பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாது என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் கருத்து. ஆபாச பேச்சுகள், வெறுப்பு பேச்சுகளை உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். உனக்கு எலும்பு இருக்காது என்று ஒருத்தர் சொன்னால் அது நியாயம்தானா என்று யோசிங்க. ஆபாசமான பேச்சும், ஆபத்தை விளைவிக்கிற பேச்சும், வன்முறையை தூண்டுகிற பேச்சுக்களாலே நம்ம என்ன சாதிச்சு விட முடியும்? முதல்வர் விஜய் குறித்த தனது பேச்சை மறந்து விடுங்கள், சட்டமன்றத்தில் கேட்டுக்கொண்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன். இந்த அவையினுடைய கதவுகள் பூட்டப்படும் என்று சொன்னபோது என்னை அறியாமல் வந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் அருள் கூர்ந்து அதை மறந்துவிட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 8ஆம் ஆண்டு நினைவு நாள். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடம் வரை மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைதி பேரணி சென்ற திமுகவினர். மெரினாவில் உள்ள கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. திமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்களும் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். ஆறு முறை முதல்வராக இருந்த கருணாநிதியை சட்டமன்றத்தில் நினைவு கூர்ந்திருக்க வேண்டும். கருணாநிதியின் நினைவு நாளையொட்டி சட்டமன்றத்தில் பிரேமலதா விஜயகாந்த் ஆதங்கம். இந்தியாவின் பழமை மிக்க தலைவர், இந்த அவையில் 6 முறை முதலமைச்சராக அமர்ந்த கலைஞர் ஐயாவினுடைய நினைவு நாள். அந்த இரங்கல் செய்தியோட அவரையும் நாம் இன்றைக்கு நினைவு கூர்ந்திருந்தால் அவர் சார்ந்த கட்சிக்கு மட்டும் இல்லாமல் இந்த அவைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெருமையாக, ஒரு சிறந்த உதாரணமா, எடுத்துக்காட்டாக இருந்திருக்கும். சென்னை கலைவாணர் அரங்கில் தேசிய கைத்தறி நாள் விழாவில் முதல்வர் விஜய் பங்கேற்பு. வெற்றி தறி விற்பனையகத்தையும் தொடங்கி வைத்தார். +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே கால்நடை மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம். முடிவுக்கு வந்தது முதல்வர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு.
மனுவை வாபஸ் பெற்றார் சங்கீதா. விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்திய அமைச்சர்கள். காவிரி விவகாரம், குறுவை சாகுபடி குறித்து ஆலோசனை. பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என தாவேக அரசுக்கு விவசாயிகள் வலியுறுத்தல். அமைச்சர்களுடனான ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு கூட்டாக பேட்டி. விவசாயிகளுடைய பிரச்சனையை அரசுக்கு எடுத்துரைத்து இந்த கடன் தள்ளுபடி குறித்து ஒரு தீர்வு காண வேண்டும், போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டார். அது முழு வெற்றி பெறுகிற வகையில் இன்றைய பேச்சுவார்த்தை முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இந்த அமைச்சர்கள் நடத்தியிருக்கிறார். அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவன சேவைகளை தனியார் மயமாக்கும் அறிவிப்பை திரும்ப பெற அன்புமணி வலியுறுத்தல். அரசு துறைகளில் நிரப்பப்படாமல் உள்ள 6 லட்சம் காலி பணியிடங்களை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை. தாவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் கைதான அனைவரும் ஜாமீனில் விடுவிப்பு. விசாரணைக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் 14வது நபருக்கும் பிணை வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம். திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரமம் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா நாளை வருகை. ட்ரோன்கள், ரிமோட் கட்டுப்பாட்டு விமானங்கள் மற்றும் ஆளில்லா வான்வெளி வாகனங்களுக்கு தடை. சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை முயற்சிகளுக்காக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு காமன்வெல்த் விருது. இங்கிலாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற விழாவில் விருது வழங்கி கௌரவிப்பு. வேலூர் விமான நிலையத்தை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். மத்திய விமான போக்குவரத்து அமைச்சரிடம் மாநிலங்களவை எம்பி LK சுதீஷ் கோரிக்கை. நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு ரஜினிகாந்த் 1 கோடி ரூபாய் தருவார். 2002இல் காவிரி நீருக்கான உண்ணாவிரதத்தில் ரஜினி அறிவித்ததை நினைவு கூர்ந்த மனைவி லதா. 2002லயே ரஜினி சார் சொன்னாரு காவிரி இணைப்பு திட்டத்துக்கு 1 கோடி ரூபாய் அளிப்பேன் அப்படின்னு. அது எந்த நிமிஷம் அந்த விஷயம் நடக்குதோ அந்த இடத்துல அவர் கண்டிப்பா அதை செய்வார். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,11,200 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை குரோம்பேட்டை, பல்லாவரம் பகுதிகளில் மழை. குன்றத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யும். இடி மின்னலுடன் பலத்த காற்றும் வீசும் என கணிப்பு. முடிவுக்கு வந்தது 40 ஆண்டுகால போஃபர்ஸ் ராணுவ தளவாட ஊழல் வழக்கு. கடைசி மனுவை தள்ளுபடி செய்து வழக்கை முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம். புதிய NDA எம்பிக்களுக்கு விருந்தளித்த பிரதமர் மோடி. டெல்லியில் முடங்காமல் சொந்த மாநிலங்களில் கவனம் செலுத்த எம்பிக்களுக்கு அறிவுரை. எத்தனால் பெட்ரோல் விவகாரம் முழுவதுமே சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. கார்கள், ஸ்கூட்டர்களை சேதப்படுத்துகிறது, மக்களின் வாழ்க்கையை பாதிக்கிறது என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஜென்சி இளைஞர்களுக்கு RSS தலைவர் மோகன் பகவத் எந்த நற்சான்றும் தர தேவையில்லை என பிரியங்கா காந்தி பதிலடி. முதலில் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஜார்க்கண்டில் அரசு பணி தேர்வாணையம் நடத்திய தேர்வுகளில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி மாணவர்கள் தொடர் போராட்டம்.
4 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தால் உடல்நிலை மோசமடைந்து மாணவர் தலைவர் ராகுல் கிராந்திகுமார் மருத்துவமனையில் அனுமதி. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை திருட்டு விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் போராட்டம். எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் கொட்டும் மழையிலும் போராட்டம் நடத்திய எதிர்க்கட்சி எம்பிக்கள். ஜந்தர் மந்தரில் போராடிய மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பொறுப்பேற்க வலியுறுத்தி முழக்கம். கேரளத்தில் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்து தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றும் அரசு வேலை கிடைக்கவில்லை என இளைஞர்கள் போராட்டம். இளைஞர்களுக்கு ஆதரவாக பேரணி செல்ல முயன்ற பாஜக யுவ மோர்ச்சாவினர் மீது தண்ணீர் பீச்சி அடித்து கலைத்த காவல்துறை. ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.